வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். என்னதான் வெளிநாட்டு உணவை பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் நம்ம நாட்டு உணவோட டேஸ்ட்டே சூப்பர். அதுவும் சில காம்பினேஷனில் சாப்பிடுவோம் பாருங்கள், சூப்பர் டூப்பர். ஆப்பம் தேங்காய் பால், இடியாப்பம் பாயா, செட் தோசை வடகறி, புட்டு கடலைக்கறி, தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல். எப்படி இந்த காம்பினேஷனில் அதாவது ஃபுட் பேரிங்கில் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு அதிகமாகுதோ அதே மாதிரி சில உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகமாக ஊட்டச்சத்து கிடைக்க கட்டாயம் சேர்த்து சாப்பிட வேண்டிய 5 உணவு வகைகள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு உணவை எடுத்துக்கும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாத்தையும் நம்ம உடம்பால் அப்சர்வ் பண்ண முடியும், அது எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அளவுக்கு தான் அந்த உணவில் இருக்கிற ஊட்டச்சத்தை நம்ம உடம்பால் அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இரும்பு சத்துக்காக கீரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலேன். 100 கிராம் கீரையில் 20 மில்லிகிராம் அயன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதிகபட்சம் 5 மில்லிகிராம் தான் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ இந்த அப்சார்ப்ஷனை, அது எடுத்துக்கிற தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த கீரையோடு சேர்த்து சில உணவையும் எடுத்துக்கணும். அது மாதிரியான காம்பினேஷன் ஃபுட் பேரிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, விட்டமின் டி அண்டு கால்சியம். நமக்கே தெரியும் கால்சியம் அப்படிங்கிற மினரல் நம்ம உடம்புக்கு எவ்வளவு அவசியம் அப்படின்னு. நம்ம எலும்புகளாம் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம். என்னதான் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கிற கால்சியம் எல்லாத்தையும் நம்ம உடம்பால் அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் விட்டமின் டி நிறைந்த உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடம்பானது கால்சியம் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். இந்த விட்டமின் டி அப்படி என்ன தான் சார் பண்ணுது அப்படின்னா, நம்ம குடல் பகுதியில் கால்சியம் நுழையிறதுக்குனே, அதாவது உணவில் இருக்கிற கால்சியம் நம்ம உடம்புக்குள்ளே நுழையிறதுக்குனே கேட் இருக்கும். அது பேர் கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டர். இந்த விட்டமின் டி ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கேட்டு நம்பரை அதிகப்படுத்துது, அந்த கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டர் நம்பரை அதிகப்படுத்துது. அதனால் அதிக அளவில் கால்சியம் நம்ம உடம்புக்குள்ளே நுழையுது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பைண்ட் ஆகிற கால்பைண்டின் அப்படிங்கிற புரோட்டீனையும் அதிகப்படுத்துது. இந்த 2 காரணத்தினால உணவில் இருக்கிற கால்சியம் அதிகமாக நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுது. அதனால் எப்போதுமே கால்சியம் நிறைந்த உணவுகளோடு சேர்த்து விட்டமின் டி நிறைந்த உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கணும். கால்சியம் நிறைந்த உணவுகள்னால் கீரை வகைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ராகி, பால், மீன் வகைகள். விட்டமின் டி நிறைந்த உணவுகள் மஷ்ரூம், ஈஸ்ட், சீஸ், மீன் வகைகள், முட்டை. நம்பர் 2, டொமேட்டோ அண்ட் ஆயில். தக்காளியில் லைக்கோபின் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால தான் அது சிகப்பாகவே இருக்குது. ஒரு தக்காளி எவ்வளவுக்கு எவ்வளவு சிகப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு லைக்கோபின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். லைக்கோபினுக்கு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் உண்டு. இப்போ நம்ம உடம்பானது தக்காளியிலேருந்து லைக்கோபினை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ராவாக சாப்பிட்றத விட சமைத்து சாப்பிடுவது நல்லது. தக்காளியை சமைக்கும்போது அதோடைய செல் மேட்ரிக்ஸ்லாம் உடஞ்சி அந்த லைக்கோபின் வெளியில் வரும். அப்போ சமையல் இருக்கிற எண்ணெயோடு சேர்க்கும்போது நம்ம உடம்பு அதை அதிகமாக அப்சர்வ் பண்ண முடியும். அதனால் நம்ம ரத்தத்திலேயே லைக்கோபின் அளவு அதிகரிக்குது. அது குறிப்பாக சொல்லப்போனால் ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயிலை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 3, விட்டமின் சி அண்ட் அயன். இரும்பு சத்துக்காக ஒரு உணவை எடுத்துக்கும்போது அந்த உணவானது அசைவ உணவா சைவ உணவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அசைவ உணவில் இருக்கிறது ஹீம் அயன், அதாவது ஃபெர்ரஸ் ஃபார்ம் ஆஃப் அயன். இந்த சைவ உணவில் இருக்கிறது நான் ஹீம் அயன், ஃபெர்ரிக் ஃபார்ம் ஆஃப் அயன். நம்ம உடம்பால் இந்த அசைவ உணவில் இருக்கிற ஃபெர்ரஸ் ஃபார்மை தான் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். இந்த வெஜிடேரியன் உணவில் இருக்கிற ஃபெர்ரிக் ஃபார்மை அவ்வளோவா அப்சர்வ் பண்ண முடியாது. அதில் இருக்கிற அயனெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். இதனால தான் வெஜிடேரியனுக்கு அதிகமாக அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரும். இப்போ அந்த உணவுகளில் இருக்கிற அயனை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த உணவுகளோடு சேர்த்து விட்டமின் சி சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் சி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெஜிடேரியன் உணவில் இருக்கிற ஃபெர்ரிக் அயனை ஃபெர்ரஸ் அயனாக மாற்றிடுது. அதனால் நம்ம உடம்பானது அது ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது. இப்போ இரும்புச்சத்து சார்ந்த அதாவது நிறைந்த வெஜிடேரியன் உணவுகள் என்னென்ன அப்படின்னா கீரை வகைகள், சோயா வகைகள், பருப்பு வகைகள், சீட்ஸ் அண்ட் நட்ஸ்.
விட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னா தக்காளி, மிளகாய், குடமிளகாய், கொய்யா, ஆரஞ்சு, நெல்லிக்காய். நம்பர் 4 டர்மரிக் அண்ட் பிளாக் பெப்பர். மஞ்சளில் இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் என்ன அப்படின்னா கர்குமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். கர்குமின் நம்ம உடம்புக்கு எக்கச்சக்க நன்மைகளை செஞ்சாலும் நம்ம உடம்பால் அது ஒழுங்காக அப்சர்வ் பண்ண முடியாது. எவ்வளவு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் பார்த்துட்டிங்கன்னா 1% தான். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல கர்குமின் ஈஸியாக மெட்டபலைஸ் ஆகி நம்ம உடம்பை விட்டு போயிடும். அதே சமயம் மஞ்சளோடு சேர்த்து மிளகு எடுத்துக்கிட்டோம், அதாவது பிளாக் பெப்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளாக் பெப்பரில் இருக்கிற பைப்ரின் அப்படிங்கிற கெமிக்கல் கர்குமின் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது. எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னா அந்த மெட்டபலைஸை தடுத்துருது. எவ்வளவு அதிகப்படுத்துது அப்படின்னா கிட்டத்தட்ட 2000% அதிகப்படுத்துது. அதாவது 1%லேருந்து இந்த பைப்ரின் அப்படிங்கிற கெமிக்கல் இந்த கர்குமின் அப்சார்ப்ஷனை 2000% அதிகப்படுத்துது. அதனால் மஞ்சள் எடுத்துக்கும் போது எப்போதுமே பெப்பர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 5 ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட். ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் என்னென்ன அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. இதெல்லாம் ஏன் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா தண்ணீரில் கரையாது, எண்ணெயில் மட்டும்தான் கரையும். அதனால் இந்த விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கும்போது சமைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு சமைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த எண்ணெயில் இந்த ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் எல்லாம் கரைஞ்சு நம்ம குடல் பகுதியானது அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். விட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னா கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ, கேப்சிகம். விட்டமின் டி நிறைந்த உணவுகள் மஷ்ரூம், மீன் வகைகள், முட்டை. விட்டமின் இ சன்ஃப்ளவர் சீட்ஸ், கடலை, மீன் வகைகள். விட்டமின் கே நிறைந்த உணவுகள் கீரை வகைகள், ப்ரக்கோலி, சோயாபீன். இப்போ நம்ம பார்த்த 5 காம்பினேஷனில் உணவுகளை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்து நமக்கு அதிகமாகவே கிடைக்குது. உணவோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கும் ஊட்டச்சத்து வேஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஃபுட் காம்பினேஷன் சில இடங்களில் அவசியம் தேவைப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.